இங்க பாரு, எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் சரியா தான் நடக்குது. ஆனா ரோஹிணி எங்க? ரோஹிணியா? தெரியலையே, இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாங்க. சரி, இதை நீ பிடி. விருந்தாளிங்களை நீ கவனிச்சுக்கோ. சரி, சீக்கிரம் பிடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலி எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பெஷலி சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் பற்றி. இது என் சின்ன வயசில் நடந்த கதை. அப்போ இந்தியாவில் இன்டர்நெட் புதுசாக வந்திருந்தது. அந்த இன்டர்நெட் வந்ததுனால நாலேஜ் குவியலாக மாறிச்சு. எல்லாமே உங்கள் முன்னாடி. கம்ப்யூட்டரில் ஒரு கிளிக் பண்ணால் உலகமே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும், ஒரே கிளிக்கில். அந்த காலத்தில் என் சம்மர் வெக்கேஷன்ஸ்லாம் லேப்டாப் ஸ்க்ரீன் முன்னாடி தான் கழிச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் நேச்சுரல் திங்ஸை பற்றியும் படிச்சுட்டு இருந்தேன். அதாவது வேம்பயர், ஷேப் ஷிஃப்டர்ஸ், விச்சஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய. பாம்பு இயற்கையிலேயே ஒரு மிஸ்டீரியஸான கிரியேச்சர். நம்ம வேர்ல்டோட எல்லா சிவிலைசேஷன்லையும், அதாவது சைனீஸ், கிரீக், யூரோப்பியன்ஸ், இவங்கெல்லாம் நாகத்துல ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல நாகத்தை பூஜிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல நாகத்தை பத்தின நிறைய கதைகள் இருக்கு. உதாரணமா, நாகம் ஒரு பெரிய கசானாவை பாதுகாத்தது,
மரத்துக்கடியில நாகம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஐம் so சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. நான் இன்னைக்கு காலையில் தான் ஷிஃப்டாக இந்த ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கேன். நீங்கள் தப்பாக நினைக்கலனா கொஞ்சம் பால் கிடைக்குமா? கண்டிப்பா. சரி உள்ள வாங்க. இல்லை வேணாங்க, நான் இங்கேயே நிற்கிறேன். நீங்கள் உள்ளே போய் எடுத்துகிட்டு வாங்க. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க. சுவேஷ், மறுபடியும் இன்டர்நெட்டா? அம்மா நான் வேற என்ன பண்றது? வெளியே போய் பசங்களோட விளையாடு. அம்மா நான் என்ன சின்ன குழந்தை நினைச்சீங்களா? ஹோ, நீங்க ரொம்ப வளர்ந்துட்டீங்களோ? சரி போ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் கப் வாங்கிட்டு வா, சரியா? அப்புறமா இன்டர்நெட் கேம்ஸ் விளையாடு. போ ப்ளீஸ்மா. சரிம்மா. சீக்கிரம் போயிட்டு வா, மை குட் பாய். என்ன வேணும்? மம்மி கப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி உள்ள வா. நீ இங்கே நில்லு, நான் போய் கப் எடுத்துட்டு வரேன்.
நீ இங்க என்ன பண்ற? சாரி ஆண்டி. இந்த உங்க கப்பு. போ வீட்டுக்கு போ. ஏன் நிக்கிற? போ. நீ இங்க என்ன பண்ற? சாரி ஆண்டி. இந்த உங்க கப்பு. போ வீட்டுக்கு போ. ஏன் நிக்கிற? போ. இது இவரோட பழக்கம். எப்ப பாரு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க எங்களுடைய வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம். அப்புறம் துவனி எப்பவுமே வீட்டுல தான் இருப்பா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல டைம் பாஸும் ஆயிடும். சோ ஐம் டைம் பாஸ். அ, அ, இல்ல இல்ல டார்லிங், நான் உன்னை அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல. ரோகிணியோட வித்தியாசமான உண்மைகள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா எங்க அம்மா அப்பா ரொம்ப அட்ராக்ட் ஆனாங்க. போதும் ரவி, போதும். எனக்கு எல்லாம் தெரியும். அ, சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஆ. அப்புறம் உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நான் வந்து ரவி. அ, அ, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ம்? நான் தான் என்ன ஸ்வீட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் எடுத்துட்டு சொல்றத சொன்னா புரிஞ்சுக்கவே கேட்க மாட்டீங்களா? இவன் எங்க போனோம்? நான் இங்க தானே இருக்க சொன்னேன். அட விடு, ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால போயிருப்பாங்க. ஆ, சுவேஷ், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வாடா. வாப்பா. நீ என்னப்பா தேடுற? சுவேஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போ, போய் உன் ரூம்ல படுத்து தூங்கு. அண்ட் லிசன், நோ இன்டர்நெட். நாள் முழுக்க இவன் லேப்டாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் தெரியுமா? போ சுவேஷ், அப்பா சொல்றாங்கல்ல. ரோகிணி அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போயிருக்க முடியாது. அவள் எங்கள் வீட்டில் தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். அதுவும் அவளோட உண்மையான உருவத்தில். அது அமாவாசை ராத்திரி. நாக பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆயிடுவாங்க.
சுபேஷ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா எதிர் வீட்டு ஃபிளாட்ல ஒரு பாம்பு போறது நான் பார்த்தேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? கதவு மூடிதானே இருக்கு, பாம்பு எப்படி உள்ள நுழைஞ்சிருக்கும்? ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி திறந்திருந்துச்சு. ப்ளீஸ் ரவி, ஒரு முறை செக் பண்ணிடலாம். ஒருவேளை சுவேஷ் சொல்றது உண்மையா இருந்தா? இங்கதான் பாத்தியா? ஆமா இங்கதான். நீங்களா? பிரச்சனை எதுவும் இல்லையே? ஆக்சுவலி ரோகிணி, ஐ எம் வெரி சாரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சிட்டதா என் பையன் சுவேஷ் சொல்றான். கதவு மூடிதானே இருக்கு. நான் ஹால்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் அப்படி எதுவும் பார்க்கலையே. ஆனா ஐம் ரியலி சாரி. இதெல்லாம் என் பையனுடைய பிரமையா இருக்கலாம். நீங்க நிஜமாவே பாம்பை பாத்தீங்களா? அப்ப நான் உண்மையதான். ஷட் அப் சுரேஷ், வா உள்ள போலாம் வா. நானே ஒரு நிமிஷம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு யோசிச்சேன். அந்த நாகம் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே நுழையிறத நான் என் 2 கண்ணால் பார்த்தேன். ஆனால் கதவை திறந்து பார்த்தா இட் வாஸ் ரோகிணி. ரோகிணி ஆண்டி அங்கேருந்து வெளியே வந்தாங்க. நான் பார்த்தது உண்மையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் ரொம்ப திகைச்சு போயிட்டேன். நான் ரோகிணிக்கும் அந்த நாகத்துக்கும் இருக்கிற கனெக்ஷனை தேடுறதுக்காக ரோகிணியை வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். சுவேஷ், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அண்ணா மம்மி ப்ளீஸ் என்ன நம்புங்க. இன்டர்நெட்ல இதுக்கு ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இல்லப்பா, அது வெறும் ஸ்டோரிஸ் தான். நீ ரோஹிணி ஆண்டியை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அண்ணா மம்மி கோ டு யுவர் ரூம். என்ன வேலை செய்ய விடு. போன்னு சொல்றேன்ல. ஒருவேளை அப்பாவா என்னை நம்புவார்னு நினைச்சேன். ஐ டிசைடட் நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். சுவேஷ், உங்க அப்பா வந்துட்டாரு. கமான் கமான் உள்ள வாங்க. ரவி, ரவி, சுவேஷ் வந்துட்டான். ஹேய் சுவேஷ், வந்துட்டியா? அப்பா அம்மா எங்க? உன்னுடைய அம்மா அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா நீ டென்ஷன் ஆகாத. ரோகிணி ஆண்டி உனக்காக டேஸ்டியான ஃபுட்டை தயார் பண்ணிருக்காங்க. கோ அண்ட் ஹேவ் இட். வாடா. சுவேஷ்,
உங்களுக்கு கேரட் அல்வானா பிடிக்கும்ல? நான் உங்களுக்காகவே கேரட் அல்வா செஞ்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். இந்தா கொஞ்சம் சாப்பிடு. இந்தாப்பா. சாப்பிடுறா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். எடுத்துக்கோ. ஐம் சாரி. பரவாயில்லடா, சாரியா. அட நீங்களா? ஹாய், how are you? I'm good. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓ, அப்ப நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? ஓகே. சரி, வாங்க வந்து உட்காருங்க. ஹாய், நான் இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. என் ஃப்ளாட்டோட கீயை கொடுக்குறேன், கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறீங்களா? ஏன் சொல்றேன்னா, பிளம்பர் வருவான், அவங்கிட்ட கீயை கொடுக்கணும், அதனால தான் சொன்னேன். ஓ ஷூர், வை நாட். அம்மா, நான் வெளியே விளையாட போறேன். சரி, ஆனா பத்திரமா விளையாடு. ஆ. ரோஹிணி, என்னாச்சுன்னு தெரியல, வீட்டு சாவி மிஸ் ஆயிடுச்சு. சுவேஷ், ரோஹிணி ஆண்டி வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வா. உள்ள போ. ரவி, ரவி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க பெர்மிஷன் இல்லாம இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள நீ எப்படி போவ சொல்லு? அப்பா, உங்களுக்கு ரோகிணி ஆண்டியோட வீடு மாதிரியா தெரியுது? வெல், கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏதாவது ஹியூமன் பீயிங் இப்படியா இருப்பாங்க வீட்ல? சுவேஷ், இந்த மாதிரி உளறத முதல்ல நிறுத்து, புரிஞ்சுதா? ஏன்பா, நான் லாஜிக்கலா பேசுறது உங்களுக்கு உளற மாதிரி தெரியுதா? லாஜிக்கலாவா? இவனுக்கு நல்ல மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். சுவேஷ், பிஹேவ் யுவர் செல்ஃப். அப்பா, நான் இல்ல, நீங்க தான் அந்த பாம்பு பின்னாடி பைத்தியமா சுத்துறீங்க. என்ன சொன்ன? ரவி, நாளுக்கு நாள் இவனுக்கு பைத்தியம் அதிகமாயிட்டே இருக்கு. சுவேஷ், எழுந்திரி வா. சுவேஷ், நீ ஏன் அப்பா கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீ ரோஹிணி ஆண்டி வீட்டுக்கு எதுக்கு போன? ஆமா ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். இப்படிதான் நடக்கும்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. ஷியர், எக்ஸாக்ட்லி. ஆனா இருங்க, அது எப்படி சமைக்கணும்னா, இருங்க பரவாயில்ல, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். இருங்க. இப்போ ஓகே. இந்தாங்க பிளேட் இந்தாங்க. Thank you. உங்களுக்கு உருளைக்கிழங்குல டிஷ் பண்ணா ரொம்ப பிடிக்கும்ல?
சுவேஷ், உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம பில்டிங்கில் ஒரு நாய் இருந்ததில்ல, அது திடீர்னு நேற்று செத்து போயிடுச்சு. துபனி, நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அதோட நம்ம ரோகிணியை கூட அதில் இன்வைட் பண்ணணும். ஏன்னா கொஞ்ச நாளா சுவேஷ் அவங்கள ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டான். சரி இருக்கட்டும், இப்பெல்லாம் சுவேஷ் எப்படி பிஹேவ் பண்றான்? பரவாயில்ல, நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கும். டெய்லி வெளியே விளையாட போகிறான். அண்ட் சம்மர் வெக்கேஷன் ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிட்டான். குட். ரவி, சுவேஷ் கொஞ்சம் இமேஜினேட்டிவ் தான். ஆனால் என்னைக்கும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். நீ இப்ப என்ன சொல்ல வர? அவன் என்னமோ இந்த பாம்பு பத்தின கதைகளுக்கும் ரோகிணிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றானே, அதை சொல்றியா? அது உண்மைங்கிறியா? கமான் துவனி. ரவி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அவன் ஒரு சின்ன குழந்தை. சுவேஷ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ மேல போ. போ. சுவேஷ், 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 உனக்கு என்னாச்சு? சுவேஷ், எழுந்திருப்பா. சுவேஷ், உனக்கு என்னாச்சு? சுவேஷ், சுவேஷை கொஞ்ச நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போங்க. இமேஜினேஷனுங்கிறது ஒரு கிஃப்ட் தான். இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. இந்த இமேஜினேஷனோட பயம்தான் சுவேஷுக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இவன் வெளியே போயிட்டு வந்தா கண்டிப்பா குணமாயிடுவான். நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? ஆட, குழந்தைங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி, கொஞ்ச நாளைக்கு நான் இவனை அக்கா வீட்டில் விட்டுட்டு வரேன். அங்கே இவன் சந்தோஷமாவும் இருப்பான், சீக்கிரமா குணமும் ஆயிடுவான். நல்ல ஐடியா தான். சரி, நான் கிளம்புறேன். ஸ்வேஷ், யூ ஆர் a good boy, okay? I am a good boy. Yes. நான் எடுத்துட்டு வரேன் டாக்டர். Thank you. வாங்க. அம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். நாளைக்கு அமாவாசை ராத்திரி. அந்த நாகம் நாளைக்கு வரும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ ரெஸ்ட் எடு. உனக்கு அடிபட்டிருக்குல்ல, தூங்கு. சரியா? சரி சரி, கண்ண முடிக்கோ, தூங்கு பார்க்கலாம். சரியா?
நாளைக்கு அமாவாசை ராத்திரி அந்த நாகம் நாளைக்கு வரும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ ரெஸ்ட் எடு. உனக்கு அடிபட்டிருக்குல்ல, தூங்கு. சரியா? ம், சரி சரி, கண்ண முடிக்கோ, தூங்கு பார்க்கலாம். சரியா? அம்மா, நான் உண்மையை தான் சொல்றேன். உங்க மேல ப்ராமிஸ். ப்ளீஸ் பிலீவ் மீ. எனக்கு என்னவோ அப்பா அந்த நாகத்துக்கு துரோகம் பண்ணிருப்பாருன்னு தோணுது. அதனாலதான் அந்த அப்பாவை விடாம அப்பா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. வாட்? அம்மா, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. ஆனா நான் இதை இன்டர்நெட்ல படிச்சிருக்கேன். ஒருவேளை ஆண் பாம்புக்கோ இல்ல பெண் பாம்புக்கோ துரோகம் பண்ணிருந்தா அது பழி வாங்க கண்டிப்பா வருமா? வண்டி டயர்ல ஏதோ மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். என்னது? என்னது என்னது ரவி அது? பாம்பு. நம்ம வண்டி கடியில போனதுனால அது மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒன்றும் அடிபடல, செத்து போயிடுச்சு. அது சாதாரண பாம்பு இல்ல, அது ஒரு நாகம். இப்ப பெண் நாகம் அதோட ஆண் துணையை தேடி கண்டிப்பா இங்க வரும். நான் சொல்றத கேளுங்க. பக்கத்துல தான் நாகதேவதையோட கோயில் இருக்கு. அங்க போய் நீங்க எல்லாரும் இந்த பாவத்தை போக்கிக்குங்க. தெரியாம நடந்த இந்த பாவத்தோட பாதிப்புல இருந்து உங்களுக்கு முக்தி கிடைச்சிடும். துவனி, வாங்க போலாம். நீ வா போலாம். ரவி வாங்க, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நான் தான் வான்னு சொல்றேன்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ரவி. ஐயோ ரவி, நான் சொல்றது கேளுங்க. ஞாபகம் இருக்கட்டும், பெண் நாகம் உங்களை பழி வாங்க கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். டிரைவர், வண்டியை முதல்ல வீட்டுக்கு திருப்பு. உடனே திருப்பு. நம்ம வீட்டுக்கு போயாகணும். சீக்கிரம். Cheers. Cheers. ரோஹிணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ மீன், நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. ஓ, என்ன பவர் போயிடுச்சு? ரோகிணி மேடம், நீங்க அங்கேயே இருங்க, நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன். ரோகிணி மேடம், ரோகிணி உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ரோகிணி மேடம், ரோகிணி, ரோகிணி மேடம், ரோகிணி, ரோகிணி உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ரோகிணி மேடம்,
கண்ணு திறங்க. ரவி என்னாச்சு? கண்ணு தரங்க. கண்ணு தரங்க டாடி. அந்த ரோகிணி டாடி. நம்ம சுவேஷ் சொன்னது கரெக்ட் தான். அந்த ரோகிணி ஒரு பொண்ணு இல்ல, அது அது ஒரு நாகம். அது அது ஒரு நாகம். ரவி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். கண்ணு திறங்க ரவி. ரவி ரவி கண்ணு திறங்க ரவி. பேசுங்க ரவி, பேசுங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ரவி, சரியாயிடும். பேசுங்க ரவி. சுவேஷ், அம்மா. சுவேஷ். ரவி. அதுக்கப்புறம் அந்த நாகம் என் கண்ணில் தென்படவே இல்லை. அடுத்த நாள் நாங்கள் நாகதேவதையோட கோயிலுக்கு போய் எல்லா பூஜையும் செஞ்சோம். பண்டிதர் எங்களை கொஞ்ச நாள் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னார். ஒருவேளை இந்த மாதிரி இச்சாதாரி நாகத்தை டீல் பண்ணுறதா இருந்தால் உங்களால் ஷியோராகவே இருக்க முடியாது. அதோட பழிவாங்கிற எண்ணம் நிறைவேறிடுச்சா இல்லை மன்னிச்சு விட்டுடுச்சான்னு நமக்கு தெரியாது. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இச்சாதாரி நாகம் இந்த நாகரிக உலகத்துல நிறைய பேரு உண்மை இல்லைன்னு சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானபூர்வமா இந்த மாதிரி நாகங்கள் இச்சாதாரியா இருக்குன்னு நிரூபிக்கப்படல. நம்ம நாட்டோட பழங்காலத்து நம்பிக்கை என்னன்னா, இந்த மாதிரி நாகங்கள் கிட்ட உருவத்தை மாத்திர சக்திகள் இருக்கு. அது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடும் தவம் இருந்ததுனால அவங்களுக்கு கிடைக்குது. ஒருவேளை நம்மனால ஏற்பட்ட விபத்துனால நாகமோ இல்ல வேற ஏதாவது ஒரு உயிர் இறந்து போயிடுச்சுன்னா நாம் அதோட உடம்பை எரிச்சிடணும். எந்த மனிதரால இறப்பு ஏற்பட்டுச்சோ அந்த மனிதரோட உருவம் அந்த நாகத்தோட கண்கள்ல பதிவாயிடுது. இன்னொரு நாகம் அந்த சாவுக்கு காரணமா இருந்த ஆளை கொன்னுடுது.